வணக்கம். நான் கவிதா. ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்ரீராமுக்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்ரீராமுக்கு வந்து அம்மா போட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இருந்து அது வந்து இறங்கிடுச்சு. ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இறங்கி வந்து இறங்குனோடனே தலைக்கு ஊற்றுவாங்க. 3 நாள் வந்து 3 வாட்டி தலைக்கு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றியாச்சு தான் அவனுக்கு. தலைக்கு ஊற்றி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து அம்மா போட்டிருக்கு. நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அவனுக்கு வந்திருக்கு, எங்கள் குழந்தைக்கு வந்துருமோ அப்படின்னு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் ஒரு ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தேன். வரக்கூடாது குழந்தைக்கு, ஏன்னா அவன் தாங்க மாட்டான், சின்ன குழந்த அப்படின்னு நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருந்தேன். இருந்தாலும் குழந்தைக்கு வந்துடுச்சு. அதுவும் ரொம்ப சிவியராக வந்திருக்கு. ஸ்ரீராமுக்கு வந்து லைட்டாக இருந்தது. ஸ்ரீவர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப முகத்தில், கை, கால், பேக்லலாம் முகம் ஃபுல்லாக வந்துடுச்சு. குழந்தைக்கு வந்து முகமே தெரியல. முகம் ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுவும் ஃபீவர் வேறு அவனுக்கு. ஸ்ரீராமுக்கு அது ஃபீவர் இல்லை, ஓரளவு சமாளிச்சிட்டான். அதுவும் அவனுக்கு வந்து ஸ்ரீராம் வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் பெரிய பையன். இப்போ ஸ்ரீவர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியே இல்லை, அவன் குழந்தை இல்லை, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்ட திறமை கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு வந்து அரிக்குது இல்லை, அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அரிக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு, அது வந்து அவன் சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டுடுறான். அது வந்து புண்ணு ஆயிடுதா. அவனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஸ்ரீராமுக்கு வந்து ஓரளவு தெரியல. அவன் வந்து சொரியக்கூடாதுமா அப்படின்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இது குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. குழந்தைக்கு அது என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு அதுக்கு அரிச்சதுன்னா அது சொரிஞ்சுக்குது. அது சொரிஞ்சால் அந்த பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சி அது புண்ணாகிடுது. ரொம்ப கஷ்டப்படுறான் பாவம். தலையில், முகத்தில், கை காலெல்லாம். குழந்தைங்களுக்கு அதான் அப்படி தான், ஒரு குழந்தைக்கு வந்தால் இன்னொரு குழந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சரி வரக்கூடாது, ஏன்னா இவன் குழந்தை இல்லை, தாங்க மாட்டான் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்து பார்த்து வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒன்றா விளையாடுறாங்க, ஒன்றா. அவன் அவன் கிட்டே போகாதனாலும் கேட்க மாட்டான். அவன் கிட்டே போவான், ஸ்ரீராம் கிட்டே போய் விளையாடுவான், கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவானா. அதனால் அது அவனுக்கு வந்துடுச்சா என்னமான்னு தெரியல. குழந்தைங்கள் இதுமாதிரி வெயில் டைமில் வரும் எல்லாருக்குமே. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. ரொம்ப உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுத்து குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.